நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்படின்னா ஞானம் என்பது வேற, அறிவு என்பது வேற, புத்தி என்பது வேற. புத்திங்கிறது தான் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றுங்க. புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் அப்படியே வாசித்து கொண்டிருக்கீங்க. இது என்ன விளக்கியிருக்கா? ஓஹோ, இது இதை பற்றி விளக்கியிருக்கிறானா? ஓகே ஓகே, புரியுது புரியுது, ரைட் ரைட் அப்படின்னு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முற்படுகிறீங்க அல்லவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறதற்கு முற்படுகிறீர்கள் அல்லவா? இதுதான் புத்தி. தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புத்தி. இதுக்கு அடுத்தது தான் அறிவு, நாலேஜ். அப்போ நீங்க புரிந்து கொண்டதை உங்க மனதில், மூளையில் இருக்கிற அந்த மெமரி பகுதியில், ஞாபகம் சம்பந்தப்பட்ட பகுதியில் பதிய வைக்கிறீங்கள் அல்லவா? ரெக்கார்ட் பண்றீங்க அல்லவா? சேவ் பண்றீங்க அல்லவா? அதுதான் அறிவு. அந்த சேவ் பண்ண பண்ண நீங்க என்னத்தை படித்து புரிந்து கொண்டீர்களோ அதை குறித்ததான ஒரு அறிவு உங்க மனதில், அந்த மூளையில, ஞாபகம் தொடர்பான அந்த மூளை பகுதியில் அப்படியே ஸ்டோர் பண்ணப்படும். அதுதான் என்னது? நாலேஜ், அறிவு என்பது. அறிவு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. படிச்சவன் படிக்காதவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு அறிவு என்பது கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க. நாலேஜ்ங்கிறது இருக்குதுங்க. இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நாலேஜ் எப்படி வருகிறது? நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறீங்க, புத்தியை வைத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றீங்க. படிக்காதவனாக இருந்தால் வாழ்க்கையிலே தாங்கள் பழகுகிற, சமுதாயத்தில் பழகுகிற மக்கள்கிட்ட இருந்து ஏராளமான காரியங்களை படிக்காதவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ புரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாம் அறிவு பெட்டகமாக, நாலேஜ் பேஸாக உங்க மூளையிலே அப்படியே பதிவாகி கொண்டே இருக்கிறது. மூன்றாவது காரியம்தான் ஞானம், விஸ்டம். விஸ்டம்னா என்ன அப்படின்னா, இந்த மூளையில பதிவாயிருக்கிற அந்த அறிவானது வெளியில பயன்பாட்டுக்கு எந்த விதத்தில் வெளியிலே வருகிறதோ அல்லது வெளியிலே வர வைக்கப்படுகிறதோ அதுதான் விஸ்டம், அதுதான் ஞானம் என்பது. படிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, புஸ்தகங்களை பயங்கரமா வாசிக்கிறாங்க, அடுத்த நாள் பரீட்சைனா நைட்டு ஃபுல்லா விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, புரிந்து கொள்றாங்க. புரிந்து கொள்ற காரியங்கள் அறிவாக பதிவாகிறது. ஓகே, அடுத்த நாள் எக்ஸாம் எழுதும் போது என்ன கேள்வி அங்க கேட்கப்படுகிறதோ அந்த கேள்விக்கு ஏற்றார் போல காரியங்கள் ஏற்கனவே சேவான அந்த நாலேஜ் பேஸ்ல இருந்து வெளியில வந்தாகணும். அதுதான் ஞானம், விஸ்டம்.